1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அதை குறைஞ்சது 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ரெண்டையுமே ஒன்னா சேர்த்துக்கலாம், பச்சரிசியும் வெந்தயத்தையும். வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை ஊற்றியே அரைக்கிறோம். இதுல நம்ம பின்னால சேர்க்கக்கூடிய சுக்கு பொடி, ஏலப்பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையுமே இதோடய சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா வலுவலுன்னு வெண்ணையா அரைச்சிட்டோம். அதை எந்த பாத்திரத்துல கிண்ட போறோமோ அதுல சேர்த்துட்டோம். மிக்சியெல்லாம் கழுவி ஊத்திட்டோம். 1/2 லிட்டர் தண்ணி வரைக்கும் அதுல இருக்கலாம். முதல்ல அதை நல்லா கரைச்சி விட்டுக்கணும். வெந்தயம் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். கரைச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் அடுப்பே பற்ற வைக்கணும். இப்ப பாருங்க, நல்லா கரைப்பட்டுருச்சு. உள்ளுக்குள்ள ஒன்றும் கட்டி இல்லை. இந்த நேரம் அடுப்பை நம்ம பற்ற வச்சுட்டோம். மிதமான தீயில வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்து வரணும். வெந்தயமும் வேகணும், பச்சரிசியும் வேகணும். நான் ஒரு தேங்காயை உடைச்சு நல்லா கெட்டி பாலா எடுத்து வச்சிருக்கேன். பால் சூடா தேங்காய் பாலை எப்பவும் சேர்க்க கூடாது, ஆற வச்சுதான் சேர்க்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அப்பதான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, நான் வேகலைன்னு தோணுச்சு எனக்கு. அதனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். முதல்ல 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுட்டு முதல்ல கரைச்சிட்டு அந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு 1/4 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்கலாம், வெல்லம் சேர்க்கலாம், பனங்கல்கண்டு சேர்க்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்க்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அந்த நாட்டு சக்கரையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கரைஞ்சும் வரணும். நாட்டு சர்க்கரையும் அதில் நல்லா கரையணும். அந்த மாதிரி கருப்பட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை நல்லா மேலே நல்லா கொதிச்சு கையில் தொட்டினா ஒட்டாமல் வரும்போது தண்ணியை தொட்டுட்டு கையில் தொட்டு பாருங்க. நல்லா ஆற வச்சிடணும். இந்த சூட்டோட ஊற்றக்கூடாது. இப்போ அடுப்பை அணைச்சிட்டோம். நல்லா ஆறட்டும். எப்போ நீங்கள் சர்வ் பண்ண போறீங்களோ அந்த டைம்ல கூட தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறம் தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு யாருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கிண்ணத்துல நம்ம இதை குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். இந்த வெயிலுக்கு இது குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஈஸியாக ஃப்ரீயாயிரும். அநேகமாக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய வெந்தய பால் இது ரெடி ஆயிருச்சு.